விகாசினி மைசூர் பாக்கு பண்ணுது பாருங்க. என்ன விகாசினி அது எந்தோட மைசூர் பாக்கு பண்ணுது? கடலை மாவு. கடலை மாவு முதல்ல வறுக்குது, சூடு பண்ணது. என்ன சொல்றதுக்கு? சூடு நல்லா வறுக்குது. விகாசினி கடலை மாவு சட்டியில் வறுத்து அந்த மணம் பச்சை மணம் போன வரைக்கும் வறுத்து வச்சிருச்சுங்க. என்ன விகாசினி இது ஊற்றுனது? எண்ணெய் ஊற்றுது. அந்த ஆறிட்டு அப்புறமா மாவு வந்து ஆறணும். முதல்ல ஊற்றிட்டு கலரு கடலை மாவில் சக்கரைப்பாவு வெள்ளை சர்க்கரை இருந்தால் போடலாம், இல்லைங்கி வெல்லம் போடலாம். டம்ளரில் 2 டம்ளர் சர்க்கரை, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இனி நல்லா அது கொதித்து வரணும். கடலை மாவு எல்லாம் ரெடியாச்சு. இனி இது சர்க்கரைப்பாவு ஊற்றணும். அதில் சர்க்கரைப்பாவு பாருங்கள், இது நல்லா இങ്ങനെ ஒட்டணும். ஒட்டிட்டு வந்தால் மோகி விகாசினி கட் பண்ணுதுங்க. கட் பண்ணிடலாம். கட் பண்ணது மோகி உட்காந்துருக்குது. மைசூர் பாக்கு ரெடி. விகாசினி சாப்பிடுது. அவளுக்கு தெரியும் மாதிரி எவ்வளோ பண்ணி எப்படி இருக்குது விகாசினி? நீ இதில் நல்ல மைசூர் பாக்கிൻ്റെ ഒരു கொஞ்சமாக வந்துருச்சு டேஸ்ட்டு, அவ்வளோதான். இதில் நல்லா நேரம் பண்ணணும். சரியா?